ஓம் நம சிவாய. நற்றுணையாவது நம சிவாயவே. வணக்கம் ஆன்றோர் பெருமக்களே. நவக்கிரக ஆலய பரிகார ஸ்தலம் என்றால் நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது கும்பகோணம். சூரியனார் கோவில், வைத்தீஸ்வரன் கோவில், ஆலங்குடி, திருநள்ளாறு என்று நவக்கிரக ஆலயத்தை நாம் தொழுவது நம்மிலே பலரும் அறிந்த ஒன்று. ஆனால் தொண்டைமண்டல ஆலயம் சுமார் 12ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஆலயம் சென்னையையும் அதை சுற்றியுள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த குன்றத்தூர், சோமங்கலம் பகுதியிலே இருக்கிறது என்றால் அது உங்களுக்கு தெரியுமா? அற்புதமான இந்த நவக்கிரக ஆலயத்திலே அது முதலில் நவக்கிரகத்தினுடைய வரிசைப்படி வருவோமேயானால் முதலில் கொளப்பாக்கம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயம் சூரியனுக்கான பரிகார ஸ்தலமாகவும், சோமங்கலம் ஸ்ரீ சோமநாத ஈஸ்வரர் ஆலயம் சந்திரனுக்கான பரிகார ஸ்தலமாகவும், பூவிருந்த மல்லி ஸ்ரீ வைத்தீஸ்வரர் ஆலயம் அங்காரனுக்கான பரிகார ஆலயமாகவும், கோவூர் ஸ்ரீ சுந்தர ஈஸ்வரர் ஆலயம் புதனுக்கான பரிகார ஆலயமாகவும், போரூர் ஸ்ரீ ராமநாத ஆலயம் குரு பகவானுக்கான பரிகார ஆலயமாகவும், மாங்காடு ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் ஆலயம் சுக்கிரனுக்கான பரிகார ஆலயமாகவும், பொய்ச்சலூர் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயம் சனி பகவானுக்கான பரிகார ஆலயமாகவும், வட திருநள்ளாறாகவும், கெருகம்பாக்கம் ஸ்ரீ நீலகண்ட ஈஸ்வரர் ஆலயம் இது கேதுக்கான பரிகார ஆலயமாகவும், குன்றத்தூர் ஸ்ரீ நாகேஸ்வரர் ஆலயம் ராகுக்கான பரிகார ஆலயமாகவும், இது வட திருநாகேஸ்வரம் என்றும் அழைக்கப்படும் ஆலயங்கள் இருக்கின்றன. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம், வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர்கள் இங்கே வழிபடலாம். அனைத்தும் 12ஆம் நூற்றாண்டிலும், கோவூர் போன்ற ஆலயம் 7ஆம் நூற்றாண்டிலும் ஏற்படுத்தப்பட்டவை. இவைகள் அற்புதமாக நவக்கிரக ஆலய தலமாக இருந்து கொண்டு அருள்பாலிக்கிறது என்றால் அது மிகையாகாது. நாம் இன்று நவக்கிரக ஆலயத்தினுடைய வரலாறும், 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவூர் ஸ்ரீ வைத்தீஸ்வரர் ஆலயத்தைத்தான் நாம் பார்க்கின்றோம். இது சோழ மன்னர்களால் ஏற்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த ஆலயம் 7ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டது. அடுத்ததாக போரூரிலே இருக்கக்கூடிய ராமநாத ஈஸ்வரர் ஆலயம். ராமேஸ்வரம் செல்ல முடியாத பக்தர்கள் இந்த ராமநாத ஈஸ்வரரை வழிபட்டு அதற்கான பலனை அடையலாம் என்பது ஐதீகம் கூறுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக மாங்காட்டிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் ஆலயம் சுக்கிரனுக்கான பரிகார ஆலயமாக இருக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயம். போரூரிலே இருக்கக்கூடிய குரு பகவான் குருவுக்கான ஆலய தரிசனம், ஆலய பரிகாரத்தலமாக இருக்கக்கூடிய இங்கே அற்புதமான ஆலயம் அமையப்பெற்றிருக்கிறது. விமானங்கள் அற்புதமாக காட்சி தருகின்றன. எனவே இந்த ஆலயங்களை முறையாக இங்கே அடியேன் சொல்லக்கூடிய ஆலயத்தை ஒரே நாளில் காலையில் புறப்பட்டால் இரவு முடித்து கொள்ளலாம், மாறி ஆரம்பித்தோமேயானால். ஆனால் முதலில் சூரியனை கொளப்பாக்கத்திலே சென்று தரிசனம் செய்துவிட்டு, பிறகு அங்கே இருந்து போரூர், அங்கே இருந்து போரூர் அருகிலே இருக்கக்கூடிய கோவூர், கோவூரிலே இருந்து சனி பகவான் ஆலயம் பொழிச்சலூர், பொழிச்சலூரிலே இருந்து கெருகம்பாக்கம், கெருகம்பாக்கத்திலே இருந்து குன்றத்தூர், குன்றத்தூரிலே இருந்து நேரடியாக சோமங்கலம், சோமங்கலத்திலே இருந்து மாங்காடு, மாங்காடிலே இருந்து பூந்தமல்லி சென்றால் அற்புதமான தரிசனத்தை முடித்துக் கொள்ளலாம். முடிந்தவர்கள்
இது போன்ற ஆலய தரிசனத்தை மேற்கொண்டு சிவன் அருளை பெற்று நவக்கிரக பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு சித்தமுடன் நலமாய் சேனல் சார்பாக கூறுவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நவக்கிரக ஆலயமாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் அனைத்தும் சிவன்தான் அனைத்தும் என்பதை அற்புதமாக சொல்வார். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இறைவன் ஒருவனே இன்னொருள் புரிவதற்காக இரண்டாகவும், படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற தொழிலை செய்யும் பொழுது மூன்றாகவும், 4 வேதங்களை உணர்ந்தவனாகவும், 5 மெய்வாய் செவி கண் என்று சொல்லக்கூடிய 5 புலன்களை வென்றவனாகவும், 6 சக்கரங்களாக நம்முள் விரிந்தவனாகவும், 7ஆவதாக இருக்கக்கூடிய சகஸ்ராகாரம் விரிந்தவனாகவும் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்றான் எம்பெருமான். குன்றத்தூர் ஸ்ரீ நாகேஸ்வரர் ஆலயத்தை எம்பெருமானை மூலவரை தரிசனம் செய்து கொண்டு வெளியே வந்தால் 63 நாயன்மார்களுக்கும் அற்புதமாக சிலை வைத்திருக்கிறார்கள். அங்கே சூரியனை தரிசனம் செய்து கொண்டு அங்கே இருந்து நாம் இடதுபுறம் சுவற்றை ஒற்றியே இருக்கக்கூடிய அனைவரையும் தரிசனம் செய்து கொண்டே சென்றால் அம்பாள் சன்னதியை அடைந்து விடலாம். அப்படி உள்பிரகாரத்தை ஒரு சுற்றி வரும் வழியிலேயே அனைவர் ஆலயத்திற்கு மூலவர் ஆலயங்களும், முருகனுக்கான ஆலயமும், சிவலிங்கம் காசியிலே தரிசனம் செய்யக்கூடிய புண்ணியத்தை பெறக்கூடிய சிவலிங்கமும் அமையப் பெற்றிருக்கின்றன. மணிவாசக பெருந்தகை, திருவாசகத்தை தந்த மணிவாசக பெருந்தகை இறைவனை பற்றி அழகாகச் சொல்லுவார். புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன் கற்றைவார் சடையும் என்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம்பெம்மாள் மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம்பெம்மாள் அற்றிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. அச்சப்பத்திலே முதல் பாடலிலே அழகாகச் சொல்லுவார். புற்றிலே இருக்கக்கூடிய பாம்பை பாற்றும் அஞ்சாத மணிவாசக பெருந்தகை கற்றைவாழ் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோர் தெய்வம் இருக்கிறது என்று நினைந்து இருக்கக்கூடியவர்களை பார்த்தால் அம்மனாம் அஞ்சுமாறே என்று அஞ்சுகிறார். இதிலே 10 பாடல்கள் அச்சப்பத்து 35ஆம் தலைப்பிலே வரும். அவர் யாரையெல்லாம் பார்த்து பயப்படுகிறார், திருநீற்றின் மேன்மை என்ன என்பதை சொல்லுவார். உற்சவ மூர்த்தி அம்பாளை தரிசனம் செய்து கொண்டே நாம் பிரகாரத்தை சுற்றி வருகின்றோம். அழகான தோற்றம் தருகின்றார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் எல்லாம் தருவாய் எம்பெருமானே என்று வேண்டிக்கொண்டே ஆலயத்தை சுற்றி வருகின்றோம். இங்கே காசி லிங்கம், காசியிலே இருக்கக்கூடிய லிங்கம் போன்றே இங்கே எம்பெருமானுக்கு ஒரு லிங்கமும் அதன் அருகிலே ஒரு லிங்கமும் அமைய பெற்றிருக்கிறது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு. இது இங்கே இருந்து நேராக பார்த்தால் மூலவருக்கு மேலே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் தெரியும். ஓம் நம சிவாய, நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, நம சிவாய என்கிற 5 எழுத்து மந்திரம் வாழ்க, நாதன்
என்று என்னை ஆளக்கூடிய அல்லது ஆத்மநாதனாக இருக்கக்கூடிய திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் தாழ்வாழ்க என்று சொல்லுவது போன்று நாம் அவரை வணங்கிக் கொண்டே ஆலயத்தை சுற்றி வருகின்றோம். அந்த அச்சப்பத்திலே இன்னும் அழகான ஒரு பாடலிலே சொல்லுவார், பிணியலாம் வரினும் அஞ்சேன். 5வது பாடல், பிறப்பினோடு இறப்பும் அஞ்சேன், பிணியலாம் வரினும் அஞ்சேன், பிறப்பினோடு இறப்பும் அஞ்சேன், துணிநிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தியம்மான், தொழும்பரோடு அழுந்தியம்மாள், திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீரு, திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீரு, அணியிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. பிணியலாம் வரினும் அஞ்சேன், பிறப்பும் பார்த்து அஞ்ச மாட்டேன், எனக்கு வரக்கூடிய இறப்பை பார்த்தும் அஞ்ச மாட்டேன். துணிநிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தியம்மாள், திணிநிலம் பிளந்தும் காணா. இந்த மண்ணை பிளந்தும் காண முடியாத எம்பெருமானை சேவடி பரவி வெந்நீர், அந்த அவன் பாதத்தை வணங்கக்கூடிய வணங்கி வெந்நீர் அணியாத ஒரு நெற்றி இருக்குமேயானால் அணியிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்று அழகாகச் சொல்வார். இந்த குன்றத்தூரிலே மேலும் ஒரு சிறப்பு, குன்றத்தூர் முருகன், குழந்தை பாக்கியம் தரக்கூடிய முருகன் என்று ஐதீகமுடைய முருகப்பெருமான் குன்றிலே அழகாக வீற்றிருக்கின்றார். இவரை வணங்கி அவர் கால்படாத இடமே இல்லை கிருபானந்த சுவாமிகள். கிருபானந்த வாரியார் அவர்கள் குன்றத்தூர் முருகனையும் சிவனையும் வழிபடாத நாளே இல்லை. சேக்கிழார் பெருந்தகை அற்புதமான பாடல் தந்த இந்த ஆலயம் பாருங்க, அற்புதமான அம்பாளை தரிசிக்கின்றோம். போக்கும் வரவும் புணரும் நிலா புண்ணியனே, காக்கும் என் காவலனே, காண்பதிய பேரொழியே, ஆற்றின்ப வெள்ளனே, அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம், தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள், ஊற்றான உன்னார் அமுதே உடையானே, வேற்று விகார விடக்குடம்பின் கிடக்க நிம்மையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார், நீட்டிங்கு வந்து வினைத்திரவிட்டாராமே, கள்ள புலக்குடம்பை கட்டழிக்க வல்லானே, நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, பிள்ளையில் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்தே, பல்லோரும் ஏற்ற பணிந்தே. ஓம் நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொண்டை மண்டல நவக்கிரக ஆலயத்தை தரிசனம் செய்த புண்ணியத்தையும், ஸ்ரீ நாகேஸ்வரர் ஆலயம் ராகு ஆலயம் குன்றத்தூரை தரிசனம் செய்த புண்ணியத்தையும் இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. அந்த எம்பெருமான் அனைவருக்கும் நீண்டாயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் கொடுத்து 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் எம்பெருமான் அருள் புரிய வேண்டுமாய் அவனை இருகரம் கூப்பி வேண்டி இந்த ஆலயத்திலே இருந்து வெளியே வந்தால் அம்பாள் சந்நிதியை அடையும் பகுதியை நோக்கி நாம் செல்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி. அம்பாளை வணங்கி அம்பாள் அருளையும் பெற்று அந்த அம்பாள் அருளன்றி
அவனை வணங்க முடியாது. மதுரைக்கு சென்றால் அந்த தாயாரை வணங்கிவிட்டுத்தான் சொக்கநாத பெருமாளை வணங்க முடியும். இங்கே இவரை வணங்கிவிட்டு இந்த அம்பாளை வணங்க வருகின்றோம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. கடைசியாக நாம் வெளியே வந்தால் ராஜகோபுரத்திற்கு முன்புறமாக கொடிமர தரிசனம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது போன்று கொடிமர தரிசனம் கோடி புண்ணியத்தை தரும். அங்கேதான் நாம் சாஷ்டாங்கமாக நம் ஆணவத்தையெல்லாம் விட்டு நான் உன்னிடத்தில் சரணடைந்தேன் என்பதை சொல்லக்கூடிய விழுந்து வணங்கும் இடம். வடக்கு பார்த்து நாம் அதுபோன்று வணங்க வேண்டும். ஓம் நம சிவாய. அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஓம் நம சிவாய. அனைத்தும் அருள்வாய் எம்பெருமானே. பயன்படுத்தி நலமுடனும் வளமுடனும் வாழுங்கள். வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன், வாழ்க ஆரோக்கியத்துடன். நன்றி.